வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கொல்லி இட்லி தான். அதுக்கு நான் 1.5 ஆளாக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அரை ஆளாக்கு கொள்ளு எடுத்திருக்கேன். நீங்கள் டம்ளரில் கூட அளந்துக்கலாம். அதுக்கு 2 ஸ்பூன் வெந்தயம். இட்லி அரிசியை தனியாக ஊற வச்சிடணும். கொள்ளும் வெந்தயத்தையும் தனியாக ஊற வச்சிடணும். தனித்தனியாக 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம ஆர்டினரி இட்லி கரைக்கிறது மாதிரியே கொள்ளும் வெந்தயத்தையும் கலைஞ்சி தனியாக அரைச்சிக்கணும். இட்லி அரிசியை தனியாக அரைச்சி ரெண்டையும் சேர்த்து கலந்து உப்பு போட்டு கரைச்சி வச்சிடணும். அது ஒரு 8 மணி நேரம் கழித்து நல்லா பொங்கி வந்துடும். அப்படி பொங்கி வந்த உடனே நம்ம மறுநாள் எப்பயும் போல் இட்லி வாக்கலாம். உளுந்து இல்லாமையே நம்ம கொள்ளு இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லா வெங்காய சட்னி அந்த மாதிரி ஏதாவது காரமாக ஒரு சட்னி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு அரைச்சி வலிச்சாச்சு. நான் மூடி வச்சுட்டேன். மறுநாள் நான் காலையில் பார்த்தேன், நல்லா பொங்கி இருந்துச்சு. கொள்ளு இட்லி ரெடி. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வெங்காய சட்னியும் அரைச்சாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸுக்கு நல்லது இது. நம்ம ஆர்டினரி இட்லி மாதிரியே நல்லா சாஃப்டாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.